வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏர் கூலரில் ஃபேன் ஓடி காற்று வருது, ஆனால் கூலிங்காக காற்று வரலையா? உடனே சர்வீஸ்க்கு கால் பண்ணலான்னு டென்ஷன் ஆகாதீங்க. வீட்டிலேயே எப்படி சரி பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் டவர் ஏர் கூலர் தான் வந்திருக்கு V-Guardல. இதை நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம். மெயின் பிளக்கு எல்லாத்தையும் கழட்டிக்கிறணும். அதே மாதிரி நம்ம பிளக்கு மாட்டி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பெரிய ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டினோடனே ஹனிகோம் பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டையிலே செஞ்சுருப்பாங்க. அந்த இதை கழட்டிடணும். அந்த இது வலை பின்னாடி உள்ள மிஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பின்னாடி ஃப்ளோயர் எல்லாமே தெரிஞ்சிடும். இது அதே மாதிரி இந்த ஹனிகோம் பேடு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கூலிங் வராது. அதுக்காக தான் இந்த பின்னாடி மெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஏர் ஏர் பொல்யூஷன் எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிடும். நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறையா மைனஸும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த மெஸ்ஸை அடிக்கடி க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு வீட்டில் உள்ள ரூமை ஏர் பியூரிஃபையர் மாதிரியே ஒர்க் ஆகும் இந்த ஏர் கூலரு. இந்த மாடல் ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளோயர் கவரு, அதுக்கு பின்னாடி மோட்டரில் தண்ணி படாத அளவுக்கு மேலேருந்து ட்ரெயின் வால்வு நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா சேஃப்டிக்காக ரிப்பேர் ஆகக்கூடாதுன்னு. பார்த்தீங்கன்னா இந்த பம்பு தான் ப்ராப்ளமு. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உள்ளே 2 ஸ்க்ரூ பண்ணி எஸ்எஸ் ஸ்க்ரூ போட்டு சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 2 ஸ்க்ரூ எடுத்துட்டிங்கன்னா அந்த பம்பு வெளியே வந்துடும். இந்த பம்பும் கொஞ்சம் இம்போர்ட்டட் பம்பு தான், நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம். ரொம்ப நாளாக கஸ்டமர் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்ததுனால அந்த தண்ணி சால்ட் ஃபார்ம் ஆகி அந்த உள்ள மேக்னெட்டை சுத்த விடாமல் பிடிச்சிக்கிருச்சு. அதை நம்ம க்ளீன் பண்ணி மாட்டுறது தான் எப்படின்னு காட்ட போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணாலே இந்த பம்பு சரியாயிடும். இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் கிடக்கிறதுன்றதுனால நம்ம எப்போயுமே சேஃப்டி ஃபஸ்ட்டு. ப்ளக்கு மாட்டியிருந்தாலோ இல்லை சுவிட்ச் போட்டிருந்தாலோ இந்த பம்பை தொடக்கூடாது. எப்போ ஷாக் அடிக்கும்னே தெரியாது. அதனால் எப்போயுமே நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு இந்த பம்பை மேனுவலாக நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டச் பண்ணாமல் ப்ளக்கை மாட்டி போட்டு பார்க்கணும். இது கொஞ்சம் நல்ல மாடல். அதனால கொஞ்சம் சென்டரில் ஸ்க்ரூ மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் எதுவும் இன்செர்ட் ஆகிடக்கூடாதுன்னு. அப்படி இருந்துமே அதுக்குள்ளே போயிடுச்சு. இது கொஞ்சம் இருக்கிறதுலே டாப் மாடல் இந்த பம்பு. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். இதை நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணுற 2 ஸ்க்ரூ எஸ்ஓ ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. கரெக்டாக வாசர் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வச்சு இன்செர்ட் பண்ணி நம்ம அதை மாட்டினோம்னா போதும். ஒரு சில இதில் பம்பு மேல் கவர் வரைக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரே இதில் இந்த 2 ஸ்க்ரூலேயே இந்த பம்பு நிற்கிற மாதிரி இந்த மோட்ரு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இதை தான் உங்களுக்கு மேக்னெட்டு ப்ளஸ் அந்த இம்ப்ளார் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த லீஃப் தான் வாட்டரை மேலே புஷ் பண்ணி தள்ளும். இந்த இதை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லேசாக நம்ம ஆயில் அப்படின்னா லேசாக கிரீஸ் போட்டு விட்டுட்டு நம்ம மாட்டினோம்னா இது ஓகே ஆயிரும். இந்த இதில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உள்ள உப்பு தண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா உள்ளே கண்டிப்பாக நம்ம ஊரில் சால்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா பெட்டரான ஐடியா, மெதுவாக சுரண்டி எடுக்கணும். முடியலை அப்படின்னா ரெண்டையுமே சேஃப்டியான ஒரு கப்பில் வச்சு கொஞ்சோண்டு ஆசிட், நம்ம பாத்ரூம் கழுவுற ஆசிட் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சால்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டினோம்னாலே 100% இது சர்வீஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு பக்காவாக சர்வீஸ் ரெடி ஆயிரும். இதில் நான் இப்போ மேனுவலாகவே நார்மலாக இருந்தனால மேனுவலாகவே நான் எம்ஆர் சீட்டு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இருந்த மாதிரியே நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ இது எஸ்எஸ் ஸ்க்ரூன்றனால மேக்னெட்டில் ஒட்டாது. அதனால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவை சேஃப்டியாக சென்டராக வச்சு நம்ம ஓட்டணும். இந்த மாடலில் ஸ்க்ரூ வரும். ஒரு சில இதில் ஸ்க்ரூவே வராது. சென்டரில் ஒரே ஒரு ராடு மட்டும்தான் வரும். அந்த ராடுலேயும் அந்த சென்டர் சில்வர் ராடை எடுத்துட்டு அதுலேயும் உப்பு பிடிச்சிருக்கும். அதையும் நம்ம எமரி பேப்பரோ இல்லை கத்தியை வச்சோ நல்லா சுரண்டிட்டு மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்னெட் ஃப்ரீயாக சுற்றும். அது ஃப்ரீயாக சுற்றினா மட்டும்தான் தண்ணியை மேலே புஷ் பண்ணும். அதனால் இந்த பம்பு தான் மெயினான ஒர்க் பண்ணுதில்ல. கீழே நீங்கள் எவ்வளோக்கு டஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணால் இதில் ப்ராப்ளம் ரொம்ப 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 கம்மி. நான் நிறையா கஸ்டமருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே அதான். இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல தண்ணி யூஸ் பண்ணாலும் அப்பப்போ டேங்க் க்ளீன் பண்ணுங்கள். பாசி பிடிக்கிற தண்ணியாக இருந்தால் கண்டிப்பான முறையில் வீக்லி ஒன்ஸ் டேங்கை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இதில் மெயினான ஹார்ட் பார்ட்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஷவர் அசம்பிளி.
சவர் அசம்பிள் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து டஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிளாக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வருவேன் கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும். இந்த பம்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ ரன் ஆகுது பம்பு. மேக்ஸிமம் டச் பண்ணாமே மாட்டி பாருங்க. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சவர் அசம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த சவர் அசம்பிள் தான் மெயினான ஹார்ட் பார்ட்னே சொல்லணும். அந்த உங்களுக்கு ஹனிகாம்ப் பேடுக்கு தண்ணி உழுகுறது எல்லா வேலையுமே அந்த இதுதான் பிரிச்சு விடும். உங்களுக்கு சரியா உழுகல அப்படின்னா இந்த மாடல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னலா ட்ரெயின் பைப் மாதிரி பெரிய பைப்பா போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகி மோட்டர்லயே படும் டைரக்டா. இந்த இதுல பாத்தீங்கன்னா பெரிய ஓஸ் ஒன்று போட்டிருக்காங்க ப்ளூ ஒரு பிக் சைஸ்ல. அந்த இதுல ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுல ட்ரெயின் ஆகி கீழே நேரம் டைரக்டா டேங்குக்கு போயிருது. இதான் சவர் அசம்பிள். இதுல எப்பயுமே பிளாக் ஆகாத அளவுக்கு பாத்துக்கோங்க. இதுல பிளாக் ஆச்சு அப்படின்னா தண்ணி போக முடியாம ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவரை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மோரை உங்கள் மூர்த்தி.